இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி ராணி என்ன விட்டுரு ராணி ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுரு ராணி ப்ளீஸ். ராணி என்ன தமன்னா, ரொம்ப தாகமோ? அதான் தண்ணிய பார்த்ததும் எடுத்து குடிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ராணி என்ன விட்டுடு ராணி ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராணி, என்ன விட்டுடு ப்ளீஸ். நீ உயிர் போற தாகத்துல ஓடி வந்த, அதான் அதுல என்ன இருக்குன்னு கூட பார்க்காம அப்படியே குடிச்சிட்ட. என்ன என்ன சொல்ற நீ? தமன்னா, நீ குடிச்சது சாதாரண தண்ணி இல்ல, அதுல கருநாகத்தோட விஷம் கலந்துருக்குது. ஐயோ, என்னது இது? இங்க பாரு ராணி, நான் பண்ண எதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுத்துட்டால, என்ன மன்னிச்சிரு ராணி. என்னை எப்படியாவது காப்பாத்து, உன் கால்ல வேணாலும் விழற ராணி, என்ன காப்பாத்து ராணி ப்ளீஸ். செஞ்ச பாவத்துக்கு கூலி கிடைக்க வேணாம், கர்மா அதுக்கான சம்பளத்தை கொடுத்தே தீரும். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொன்ன கேளு ராணி. ஐயோ அத்தை, என்ன தமன்னா? ஐயோ தமன்னா, அத்தை அத்தை, என் வயல நொர இருக்கான்னு பாருங்களேன். மனு, நீ பாரு, நீ பார்த்து சொல்லு ப்ளீஸ், சொல்லுங்களேன். ஐயோ அதெல்லாம் இல்ல தமன்னா, நீ பயப்படாத பயப்படாத பயப்படாத. சொல்றத கேளு. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தின, இப்ப ஊசாவை பார்த்து நீயே பயப்படுறியா? நீங்க 4 பேரும் இப்ப கூட அடங்கலல்ல. ஹே சாவித்ரி, இதுக்கு முன்னாடி உனக்கு உதவி செய்ய உன்னோட பையன் அகோர அதிபதியா இருந்தான். ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அந்த வேடனால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த பொம்மி பொறுமையா இருக்க மாட்டா. என்ன சொன்ன? இன்னும் 2 நாளைக்குள்ள இந்த கல்யாண வீட்டை கருமாதி வீட்டா மாத்த போறேன்னு சொன்னியா? இப்போ இந்த பொம்மி சவால கேளு. என் வேம்பு சாரோட தங்கச்சி தர்ஷினியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும். நான் இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்க 4 பேர்கிட்டயும் நான் ஒரு சவால் விடுறேன். ஒருவேளை இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டா உங்க 4 பேரோட உயிரை நான் எடுக்க மாட்டேன். ஆனா அதே நேரத்துல இந்த பொம்மி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டா உங்க 4 பேரோட உயிரையும் எடுக்காம விட மாட்டேன். இந்த 2 நாளைக்குள்ள உங்களுக்கு உதவி செய்ய நீங்க யார வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனா என்னோட ராணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் ஒருத்தி போதும். அவங்கள தொடணும்னா அது இந்த பொம்மியை தாண்டி தான் நடக்கும். 2 நாள்ல முடிய போறது சாவித்ரியோட ஆட்டமா, இல்ல இந்த 2 நாள்ல ஆரம்பிக்க போறது இந்த பொம்மியோட ஆட்டமான்னு பார்க்க தானே போறீங்க. ஐயோ மச்சான் பேசுறத பார்த்தா அந்த ராமலிங்கம் எல்லாத்தையும் உளறிட்டான்னு ஐயோ ஆமா சித்தப்பா, போச்சு, எல்லாமே போச்சு.
அந்த ஜான்சி நம்மளையும் இதே மாதிரி விலங்கு மாட்டி கூட்டிட்டு போதா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டேய் யாரா நீங்களா? இதே வேலையை அழைச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்படா அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போற என்ன வருது? உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. சொல்றத கேளுங்க. தாத்தா, என்னை விடுங்க. எல்லாம் fraud. இருங்க சித்தார்த். டேய் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்ல போறியா இல்லையா? எங்க தாத்தாவை பாத்தியாடா? அவரு ரத்தமும் வேர்வையும் சேர்த்து உருவாக்குன சொத்தியா இது? அத போய் ஆட்டைய போட நினைக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? கண்டிப்பா நீ ஒத்தை ஆளா இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. சொல்லு, இதுக்கு பின்னால யாரெல்லாம் கூட்டு? ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ டென்ஷன் ஆக கூடாது. அவன் வாயாலேயே அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உண்மையை சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துரோகிங்களோட முகத்திரை கிழிய போகுது. ஹே ஜான்சி, நீ மறுபடியும் தேவையில்லாம இந்த சாவித்திரியோட வழியில குறுக்க வர. இதோட பின்விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். என்னை பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. பொம்மிய கொன்ன உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு உன் பக்கத்துல நிக்கிறாரே என் புருஷன், அவரையே கொல்ல துணிஞ்சவனா? நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா செத்துட்டாருன்னு பொய்யா டெத் சர்டிபிகேட் வாங்கி சொத்தையெல்லாம் அபகரிக்க அவருக்கே தெரியாம அவர் கையெழுத்தையும் கைரேகையும் எடுத்திருப்ப? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுல கொன்றும் பாத்துக்க. இத நீ ஒரு ஆளா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. உனக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. சொல்லு, சொல்றா, அது யாருன்னு சொல்லு. சொல்றா, சொல்லு. ஏய், ஒழுங்கு மாதிரியேதான் உண்மையை சொல்லிடு. உண்மைய மட்டும் நீ சொல்லல, ஈவு இறக்கமே இல்லாம அப்படியே உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. இதுக்கு பின்னாடி யார் யார் இருந்தான்னு நீ சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, ராமலிங்கன்னு ஒரு ஆள் இருந்த அடையாளமே இல்லாம உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லு, சொல்லுடா. வேணாம், ஒரு நிமிஷம் மேடம். துப்பாக்கி இறங்க மேடம். சொல்றா, சொல்லு. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம். ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஐடியா கொடுத்தது என்னமோ நான் தான். ஆனா இந்த பிளானோட மெயின் மூளையே உங்க வீட்டுல இருக்க அந்த சாவித்திரி தான் மேடம்.